அனைவருக்கும் வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தெர்மல் அண்ட் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்கில் யூனிட் நம்பர் 5 ஆட்டோமொபைல் பிரேக் சிஸ்டம், எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட் அண்டு பொல்யூஷன் கண்ட்ரோல், இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ இதில் ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரேக் சிஸ்டம் பற்றி தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு வண்டியில் பிரேக் எதுக்காக பயன்படுது அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போ ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பிரேக்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். எதுக்காக ஒரு வெஹிக்கிளில் வந்து பிரேக் யூஸ் பண்ணுறாங்க? வண்டி ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணுறதுக்கு, குறிப்பிட்ட அதாவது குறைந்த தூரத்தில் குறைந்த டயத்தில் ஒரு இடத்துல நிப்பாட்டுறதுக்காக தான் பிரேக்கை வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கடுத்து ரெண்டாவது என்ன பண்ணுறாங்கன்னா, வண்டியோட வேகத்தை குறைக்கிறதுக்கு. மூணாவது பாயிண்ட் என்ன, வண்டியை எங்கேயாவது ஒரு இடத்துல பார்க் பண்ணுறதுக்கு. நாலாவது பார்த்திங்கன்னா, வண்டியோட வேகத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. இந்த 4 காரணங்களுக்காக தான் பிரேக் வந்து வண்டியில் பயன்படுத்துகிறாங்க. இதான் வந்து என்னது, ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பிரேக். ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னது, வண்டியை ஸ்டாப் பண்ணுறது. ஸ்டாப் பண்ணுறதுனா எப்படி ஸ்டாப் பண்ணுறது? குறைந்த தூரத்தில் குறைந்த டயத்துக்குள்ளே ஸ்டாப் பண்ணணும். பிரேக் மிதித்த உடனே ரொம்ப தூரம் போகாமல் ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் அண்ட் ஷார்ட்டஸ்ட் டைம். சரிங்களா? ரெண்டாவது பாயிண்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, வண்டியோட வேகத்தை குறைக்கிறதுக்கு. மூணாவது பாயிண்ட்டு, வண்டியை எங்கேயாவது ஒரு இடத்துல பார்க் பண்ணுறதுக்கு. நாலாவது பாயிண்ட்டு, வண்டியோட வேகத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. சரிங்களா? இதுதான் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பிரேக்ஸ். அடுத்து ரெக்குயர்மெண்ட்ஸ் ஆஃப் குட் பிரேக்கிங் சிஸ்டம். ஒரு பிரேக்கிங் சிஸ்டம் வந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, அந்த பிரேக் வந்து அப்ளை பண்ண உடனே வண்டி வந்து ரொம்ப தூரம் போகாமல் குறைந்த தூரத்துக்குள்ளேயே வண்டி வந்து நிற்கணும். குறைந்த நேரத்துக்குள்ளேயே வண்டி நிற்கணும். இதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, எந்த மாதிரி ரோடாக இருந்தாலும் வண்டி வந்து என்னது, பிரேக் அப்ளை பண்ணால் வண்டி நிற்கணும். சரிங்களா? அது மோசமான ரோடாக இருந்தாலும் சரி, இல்லை நல்ல ரோடாக இருந்தாலும் சரி, பிரேக் அப்ளை பண்ணால் வெஹிக்கிள் வந்து நிற்கணும். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து டிரைவர் வந்து பெடலை வந்து எஃபர்ட் கொடுத்து அமுக்கக்கூடாது. நல்லா ஓங்கி அமுக்கினா தான் வண்டி நிற்கணும் அப்படின்னு இருக்கக்கூடாது. டிரைவர் வந்து பெடலை நார்மலாக மிதித்தாலே வண்டி என்ன ஆகணும், நிற்கணும். சரிங்களா? அதே மாதிரி எந்த மாதிரி வெதர் கண்டிஷன்லையும், இப்போ மழைக்காலம் வரும், வெயில் காலம் வரும், எந்த மாதிரி வெதர் கண்டிஷனாக இருந்தாலும் பிரேக் வந்து என்ன இருக்கணும், கரெக்டாக இப்போ அப்ளை பண்ண உடனே வெஹிக்கிள் வந்து ஸ்டாப் ஆகணும். சரிங்களா? அதே மாதிரி பிரேக் சிஸ்டத்தோட மெயின்டெனன்ஸ் வந்து கம்மியாக இருக்கணும். பிரேக் சிஸ்டத்தோட மெயின்டெனன்ஸ் வந்து கம்மியாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, அந்த பிரேக் சிஸ்டத்தோட தேய்மானம் வந்து தேய்மானம் ஆகிறது குறைந்த அளவு தான் தேய்மானம் ஆகணும், அதிக அளவு தேய்மானம் ஆகக்கூடாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகமாக தேய்மானம் ஆச்சுன்னா என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, அடிக்கடி மாற்ற வேண்டியதாக இருக்கும் அந்த பார்ட்ஸை ஃபுல்லாக. சரிங்களா? அதுக்கப்புறம் பிரேக் அப்ளை பண்ணும்போது ஸ்டேரிங்கோட மெக்கானிசத்தை வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது பிரேக். சரிங்களா? அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, பிரேக் அப்ளை பண்ணோன்னே வெஹிக்கிள் வந்து ஒன் சைடாக இழுத்துட்டு போகக்கூடாது. சரிங்களா? அதுக்கப்புறம் பிரேக் அப்ளை பண்ணும்போது சவுண்டு வரக்கூடாது. சவுண்டு வந்தாலும் மினிமம் சவுண்டாக தான் இருக்கும். சரிங்களா? ரைட். இதுதான் வந்து என்னது, ரெக்குயர்மெண்ட்ஸ் ஆஃப் எ குட் பிரேக்கிங் சிஸ்டம். ஒரு நல்ல பிரேக்கிங் தேவையான பண்புகள், குவாலிட்டிஸ்ன்னு சொல்லலாம். சரிங்களா? இந்த பாயிண்ட். ஃபஸ்ட் பாயிண்ட் என்னது, த பிரேக் ஷுட் ஸ்டாப் த வெஹிக்கிள் இன் ஷார்ட்டஸ்ட் பாசிபிள் டிஸ்டன்ஸ் அண்ட் டைம். சரிங்களா? ரெண்டாவது வந்து த பிரேக் ஷுட் ஒர்க் ஈக்குவலி குட் ஆர் ஆன் பேட் ரோட்ஸ். மூணாவது பாயிண்ட்டு, பெடல் எஃபர்ட் அப்ளைட் பை த டிரைவர் ஷுட் நாட் பி மோர். நாலாவது பாயிண்ட்டு, பிரேக்ஸ் ஷுட் ஒர்க் ஈக்குவலி குட் இன் ஆல் வெதர். இட் ஷுட், அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, இட் ஷுட் ரெக்யூர் லிட்டில் மெயின்டெனன்ஸ். அடுத்த பாயிண்ட்டு, இட் ஷுட் ஹேவ் லெஸ் வியரிங் பார்ட்ஸ். அடுத்து, பிரேக்ஸ் when applied should not disturb steering geometry. அடுத்து, when brakes are applied the vehicle should not pull to one side. அடுத்து, there should be minimum sound when brakes are applied. சரிங்களா? ரைட். இப்போ அடுத்து பார்க்க போகிறது கிளாசிஃபிகேஷன் ஆஃப் பிரேக்ஸ். சரிங்களா? அக்கார்டிங் டு இந்த பக்கம் ஒரு காலத்தில் கொடுத்துருக்கு, டைப்ஸ் வந்து ஒரு காலம் கொடுத்து.
அப்ளிகேஷனை பொறுத்து என்ன பண்ணுறாங்கன்னா ஃபுட் பிரேக் ஆர் சர்வீஸ் பிரேக்குன்னு பிரிக்கிறாங்க. அடுத்து ஹேண்ட் பிரேக் ஆர் பார்க்கிங் பிரேக்கும் கொடுக்குறாங்க. ஃபுட் பிரேக்குங்கிறது உங்களுக்கு தெரியும், நம்ம கால்ட்டு அழுத்துறது. ஹேண்ட் பிரேக்குங்கிறது நம்ம கைட்டை பிடிக்கிறது. இது டூ வீலரில் ஹேண்ட் பிரேக்கும் இருக்கும், ஃபுட் பிரேக்கும் இருக்கும். காரில் வந்து ஹேண்ட் பிரேக் எதுக்கு இருக்குன்னா, ஒரு இடத்துல பார்க் பண்ணிட்டு போகிறோம்னா அப்போ வந்து ஹேண்ட் பிரேக் யூஸ் பண்ணிட்டு போவாங்க. சரிங்களா? மெத்தட் ஆஃப் பிரேக்கிங் காண்டாக்ட். சரிங்களா? அப்போ பிரேக் ஷூ வந்து எதோட காண்டாக்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத பொறுத்து. ட்ரம் பிரேக் ஒன்று, காலிபர் பிரேக் ஆர் டிஸ்க் பிரேக். அதில் 2 டைப் இருக்குது. எக்ஸ்டர்னல் கான்ட்ராக்டிங் பிரேக், இன்டர்னல் எக்ஸ்பேண்டிங் பிரேக். சரிங்களா? அதுக்கப்புறம் மோட் ஆஃப் ஆப்ரேஷன், எப்படி அந்த பிரேக்கை வந்து ஆப்ரேட் பண்ணுறதுங்கிறத பொறுத்து. மெக்கானிக்கல் பிரேக், மேனுவலாக ஆப்ரேட் பண்ணுறது. ஹைட்ராலிக் பிரேக், சரிங்களா, இதுவும் மேனுவலாக ஆப்ரேட் பண்ணுறது. என்னது, பிரேக் வந்து அந்த பிரேக் ஷூ வந்து நகருதுன்னா ஹைட்ராலிக் மூலமாக நகரும். அடுத்து எலக்ட்ரிக் பிரேக், அடுத்து வேக்கம் பிரேக், வேக்கம் அசிஸ்டட் ஹைட்ராலிக் பிரேக், ஏர் பிரேக், அடுத்து ஏர் அசிஸ்டட் ஹைட்ராலிக் பிரேக். சரிங்களா? ரைட். மேக்ஸிமம் நம்ம படிக்க போகிறது உங்களுக்கு மெக்கானிக்கல் பிரேக் தெரியும், ஹைட்ராலிக் பிரேக்கும் தெரியும். நமக்கு சிலபஸில் உள்ளது மெக்கானிக்கல் பிரேக்கு, ஹைட்ராலிக் பிரேக்கு, ஏர் பிரேக், ஏர் அசிஸ்டட் ஹைட்ராலிக் பிரேக். சரிங்களா? ஓகே. அடுத்து ட்ரம் பிரேக் தான் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போ இந்த ட்ரம் பிரேக் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், அது எப்படி ஆப்ரேட் பண்ணணுங்கிறதும் தெரியும், எப்படி ஒர்க் ஆகுங்கிறத இப்போ உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். சரிங்களா? ட்ரம் பிரேக்கில் பார்த்தீங்கன்னா இந்த கீழே இருக்குது பார்த்தீங்களா ரவுண்டாக, அதான் ட்ரம்மு. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 2 ஷூ இருக்கும். அந்த ட்ரம்முக்கும் ஷூக்கும் இடையில லைனர் இருக்கும். ட்ரம்முக்கும் ஷூக்கும் இடையில லைனர் இருக்கும். 2 ஷூக்கும் நடுவில் கேம் ஒன்று இருக்கும். 2 ஷூக்கும் இடையில கேம் ஒன்று இருக்கும். இந்த கேம் வந்து எதோட கனெக்ட் ஆகிருக்கும்னா, இந்த சென்ட்ரல் லீவர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இருக்குது பாருங்கள், இந்த சென்ட்ரல் லீவரோட கனெக்ட் ஆகிருக்கும் கேம் வந்து. இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து கேம். இங்கே உள்ளது ஷூ, இந்த பக்கமும் இந்த பக்கமும் ஷூ இருக்கும். கீழே ஷூ 2 ஷூவுமே வந்து ஃபிக்ஸ் ஆகிருக்கும். சரிங்களா? மேலே வந்து ஃப்ரீ ஹேண்டு, கீழே வந்து ஃபிக்ஸ்டு ஹேண்டு, மேலே வந்து ஃப்ரீ ஹேண்டு. இந்த 2 ஷூவுமே ஒரு ஸ்ப்ரிங் மூலமாக கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ரைட்டா? இது வந்து ரீட்ராக்டர் ஸ்ப்ரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்ப்ரிங் பேர் என்னது, ரீட்ராக்டர் ஸ்ப்ரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 2 ஷூவுமே ஒரு ஸ்ப்ரிங் மூலமாக கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஷூவோட கீழ்ப்பகுதி வந்து ஃபிக்ஸ்டாக இருக்கும், மேல் பகுதி வந்து ஃபிக்ஸ்டு இருக்குது, நான் ஃபிக்ஸ்டு. சரிங்களா? அது வந்து ஃப்ரீ ஹேண்டாக இருக்கும். இந்த ட்ரம்முக்கும் இந்த ஷூக்கும் இடையில இந்த பிளாக் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து லைனர். 2 பக்கமுமே லைனர் வந்து இருக்கும். சரிங்களா? இப்போ இங்கே பெடல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பெடலை அழுத்தினோன்னே என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா, இந்த லீவரை வந்து புல் பண்ணி இருக்கும். அப்போ இந்த லீவரை இழுக்கும்போது இங்கே கேம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கேம் வந்து நேராக இருக்கிறது அப்போ திரும்ப ஆரம்பிக்கும். அப்போ திரும்ப ஆரம்பிக்கும்போது இது வெர்டிக்கலாக இருக்குல்ல, இப்போ ஹரிசாண்டலாக வந்துச்சுன்னா என்ன பண்ணும், இந்த 2 ஷூவையும் தள்ளுமா. அப்போ தள்ளும்போது இந்த இடத்துல ஃபிக்ஸ்டாக இருக்கிறதுனால, மேலே வந்து ஃப்ரீயாக இருக்கிறதுனால இந்த 2 ஷூவும் வெளிநோக்கி நகரும். அப்போ வெளிநோக்கி நகரும்போது என்ன ஆகும், இது 2ம் போய் ட்ரம்மோட ஒட்டும். அப்போ ட்ரம்மோட ஒட்டும்போது இந்த ட்ரம் வந்து சுற்றிக்கிட்டு இருக்கும்ல, அப்போ சுற்றிக்கிட்டு இருக்கிறது என்ன ஆயிரும், ஸ்டாப் ஆயிரும். சரிங்களா? இந்த ட்ரம் வந்து எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா, ரியர் ஆக்சிலில் அதோட மையத்தில் இருக்கும். ரியர் ஆக்சிலோட சென்டருக்கு நேராக இருக்கும், வீலுக்குள்ளே இருக்கும். சரிங்களா? ரைட். புரிஞ்சதுங்களா? இன்னொருதோட அடுத்து ட்ரம் பிரேக்கோட டைப்ஸ் பார்க்கும்போது அதில் உங்களுக்கு நல்லா புரியும். சரிங்களா? ரைட். இது ட்ரம் பிரேக். இப்போ இந்த ட்ரம் பிரேக் வந்து 2 டைப்பாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து இன்டர்னல் எக்ஸ்பேண்டிங் ட்ரம் பிரேக், ரெண்டாவது வந்து எக்ஸ்டர்னல் கான்ட்ராக்டிங் பிரேக் அப்படின்னு சொல்லி 2 விதமாக பிரிக்கிறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஒன்றா பார்த்துருவோம். இப்போ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது இன்டர்னல் எக்ஸ்பேண்டிங் ட்ரம் பிரேக். இப்போ வந்து ட்ரம் பிரேக் பார்த்தோம்ல, அதே தான் இங்கேயும் பார்க்க போகிறோம். இன்டர்னல் எக்ஸ்பேண்டிங் ட்ரம் பிரேக் தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போ வந்து என்ன ஆகுதுன்னா, இந்த இடத்துல நடுவில் இருக்கிறது இது வந்து கேம், இந்த பக்கம் இது வந்து பிரேக் ஷூ, இதுவும் பிரேக் ஷூ, இதுக்கும் பிரேக் ஷூ, இந்த வெளியில் ரவுண்டாக இருக்கிறது வந்து ட்ரம்மு, இந்த பிரேக் ஷூக்கும் ட்ரம்முக்கும் இடையில இருக்கிறது லைனர். இந்த 2 பிரேக் ஷூவையும் ஒரு ஸ்ப்ரிங் மூலமாக கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு பேர் ரீட்ராக்சிங்
ஸ்ப்ரிங்கு. சரிங்களா? இப்போ இந்த ஷூ வந்து கீழே வந்து என்னன்னா ஃபிக்ஸ்டாக இருக்கும், மேலே வந்து ஃப்ரீயாக இருக்கும். சரிங்களா? இந்த கேம் தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னு சொன்னேன், அந்த லீவரோட கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த லீவர் வந்து எதோட கனெக்ட் ஆகிருக்கும், பெடலோட கனெக்ட் ஆகிருக்கும். சரிங்களா? அதாவது பிரேக் பெடலோட கனெக்ட் ஆகிருக்கும். இப்போ இங்கே என்ன சொல்லியிருக்கு, இன்டர்னல் எக்ஸ்பேண்டிங் பிரேக் ட்ரம் சொல்லியிருக்கும். அப்போ இந்த செட்டப் எங்கே இருக்கும், பிரேக் ட்ரம்முக்குள்ளே இருக்கும். இந்த செட்டப் எங்கே இருக்கும், பிரேக் ட்ரம்முக்குள்ளே இருக்கும். சரிங்களா? இப்போ என்ன பண்ணுறோம், அந்த பெடலை அழுத்தினோன்னே அந்த லீவர் வந்து என்ன பண்ணும், இந்த கேமை வந்து இழுக்கும். அந்த லீவர் வந்து என்ன பண்ணும், இந்த கேமை வந்து புல் பண்ணி இழுக்கும். அப்போ இழுக்கும்போது வெர்டிகலாக இருக்கிறது என்ன ஆகும், ஹரிசாண்டலாக இப்படி மாறிடும். ஹரிசாண்டலாக மாறினோன்னே என்ன ஆகும், இது ரெண்டும் போய் இந்த பக்கம் ஷூவையும் இந்த பக்கம் ஷூவையும் அழுத்தும். அப்போ கீழே ஃபிக்ஸ்டாக இருக்கிறதுனால இந்த மேலே உள்ள ஷூவோட பகுதி என்ன ஆகும், விரிவடைய ஆரம்பிக்கும். அப்போ இது வெளிநோக்கி போகிறதுனால இது போய் என்ன பண்ணும், ட்ரம்மோட உரசும். அப்போ ட்ரம்மோட உரசும் போது அதை அழுத்தி ஒட்டிக்கிறோம். அப்போ ஒட்டும் போது நமக்கு என்ன ஆயிரும், ட்ரம்மு சுற்றுறது வந்து என்ன ஆயிரும், ஸ்டாப் ஆயிரும். சரிங்களா? ரைட். இப்படி தான் வந்து என்னது, பிரேக் வந்து ஒர்க் ஆகுது. புரிஞ்சுதுங்களா? ரைட். அடுத்து வந்து எக்ஸ்டர்னல் கான்ட்ராக்டிங் பிரேக். இது வந்து ஹேண்ட் பிரேக்குன்னு சொல்லுவாங்க. இது வந்து என்னது, ஹேண்ட் பிரேக்குன்னு சொல்லுவாங்க. இப்போ வெஹிக்கிளெல்லாம் ஹேண்ட் பிரேக், கார்லெலாம் பார்த்தீங்கன்னா ஹேண்ட் பிரேக் இருக்கும், பார்த்துருக்கீங்களா? டிரைவருக்கு இடது பக்கம் சின்ன ஒரு லீவர் மாதிரி இருக்கும், கியர் பக்கத்தில். அப்போ அதை பிடிச்சி இழுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரேக் வந்து அப்ளை ஆகிருக்கும். அதை ரிலீஸ் பண்ணால் தான் என்ன ஆகும், பிரேக் வந்து ரிலீஸ் ஆகும். சரிங்களா? இதுவும் அதே மாதிரி தான். இதில் என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா, ட்ரம் இதில் வந்து என்னது எக்ஸ்டர்னல்னு சொல்லி கொடுத்தாச்சுல. அப்போ எக்ஸ்டர்னல்னு சொல்லி கொடுத்தாச்சுன்னா இந்த பிரேக் செட்டப் எல்லாமே என்ன இருக்கும், ட்ரம்முக்கு வெளியில் இருக்கும். இந்த பக்கம் ஒரு புஷ் ராட் இருக்குது. இந்த புஷ் ராட் வந்து ஒரு ஸ்ப்ரிங் மூலமாக லீவரோட, ஆப்ரேட்டிங் லீவரோட கனெக்ட் ஆகிருக்கு. இந்த ட்ரம்மை சுற்றி லைனிங் இருக்கும். லைனிங்க்கு மேலே பேண்ட் இருக்கும். அதை பிரேக் பேண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து அட்ஜஸ்டிங் ஸ்க்ரூ இருக்கும். சரிங்களா? ரைட். இப்போ இந்த புஷ் ராடை பிடிச்சி இழுக்கும்போது என்னாகும், இந்த ஸ்ப்ரிங் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். அதே சமயத்தில் இந்த லீவர் வந்து இந்த பக்கம் நகரும். இந்த பக்கம் நகரும்போது என்னாகும், இந்த லீவரோட இங்கே இந்த பேண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பக்கம் உள்ள பேண்டும் கனெக்ட் ஆகிருக்கும், இந்த பக்கம் உள்ள பேண்டும் கனெக்ட் ஆகிருக்கும். அப்போ இதை பிடிச்சி இழுக்கும்போது என்னாகும், அந்த பேண்ட் வந்து ட்ரம்மோட உரசிக்கிட்டு ட்ரம்மை அழுத்தி பிடிச்சிக்கிட்டு வந்து நிற்கும். அப்போ என்னாகும், வீல் வந்து மூவ் ஆகாது. சரிங்களா? எப்போ நம்ம இந்த புஷ் ராடை ரிலீஸ் பண்ணுறோமோ அப்போ வந்து என்னாகும், இந்த ஸ்ப்ரிங் வந்து ரிட்டன் ஆகி கீழே இறங்கும். கீழே இறங்கும்போது இந்த லீவர் என்னாகும், பழைய பொசிஷனுக்கு வரும். பழைய பொசிஷனுக்கு வரும்போது என்னாகும், இந்த பேண்ட் வந்து என்னது, பிரேக் பேண்ட் வந்து லூஸ் ஆயிரும். அப்போ லூஸ் ஆகும்போது ட்ரம்மை பிடிச்சி இழுக்காது. சரிங்களா? ரைட். இதான் வந்து என்னது, எக்ஸ்டர்னல் கான்ட்ராஸ்டிங் பிரேக். சரிங்களா? ரைட். இப்போ அடுத்து ஒன்று சொல்லிடுறேன். அடுத்து வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, லீடிங் அண்டு ட்ரையலிங் ஷூ அப்படின்னு சொல்லுவாங்க. லீடிங் அண்டு ட்ரையலிங் ஷூ அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, இதே மாதிரி தான் இருக்கும். பிரேக் ட்ரம்மில் தான் இருக்கும். இது வந்து எப்படி இருக்கும்னா, ஸ்டீலால் செஞ்சுருக்கோம். அதாவது ஸ்டீலால் செஞ்சுருக்கோம்னா டீ செக்ஷனை வச்சு செஞ்சுருப்பாங்க. அது போக அப்படி இல்லைன்னா கேஸ்டார் ஃபேப்ரிகேட்டடாக இருக்கும். இதில் வந்து 2 ஷூ இருக்கும். இடது பக்கம் இருக்கிறத வந்து ப்ரைமரி ஷூன்னு சொல்லுவாங்க. வலது பக்கம் இருக்கிறத வந்து இடது பக்கம் இருக்கிறத வந்து ப்ரைமரி ஷூன்னு சொல்லுவாங்க. வலது பக்கம் இருக்கிறத வந்து செகண்டரி ஷூ அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ரைட். அதுபோக இந்த ஷூக்கும் ட்ரம்முக்கும் இடையில் ஹாஸ்பிட்டல்ஸால் செய்யப்பட்ட லைனர் வேறு இருக்கும். சரிங்களா? இந்த இடத்துல உள்ளது, இதுக்கு பேர் என்னது, லைனர். ஏற்கனவே சொல்லியிருக்கல, இந்த லைனர் வந்து எதில் செஞ்சுருப்பாங்கன்னா ஹாஸ்பிட்டல்ஸில் செஞ்சுருப்பாங்க. இந்த ஷூ, இடது பக்கம் உள்ள ஷூ வந்து ப்ரைமரி ஷூ, வலது பக்கம் உள்ள ஷூ வந்து செகண்டரி ஷூ. சரிங்களா? ரைட். சில இப்போ வர்ற வெஹிக்கிள் எல்லாம் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த பிரேக் ஷூ வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இதில் வந்து ரிவிட், பழைய வண்டியிலலாம் என்ன பண்ணியிருப்பாங்க, பிரேக் ஷூ வந்து ரிவிட் மூலமாக ஒரு பக்கம் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ வர்றதை என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேஸ்ட் பண்ணிடுறாங்க. அதாவது ஒட்டிடுறாங்க. எதை வச்சு ஒட்டுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சிந்தட்டிக் ரெசின் அட்கசிவ், அதை வச்சு தான் என்ன பண்ணிடுறாங்க, ஒட்டிடுறாங்க. இப்போ இந்த லைனிங் இருக்குது பார்த்தீங்களா, லைனிங் வந்து
பிரேக் லைனிங்கோட அளவு பார்த்தீங்கன்னா அது வந்து 28 எம்எம்லேருந்து 63 எம்எம் ஒய்டாக இருக்கும். அகலம் வந்து 28 எம்எம்லேருந்து 63 எம்எம் அகலம் இருக்கும். அதே சமயத்தில் அதோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா 4லேருந்து 10 எம்எம் திக்னஸ் வரைக்கும் இருக்கும். சரிங்களா? இது வந்து எதுனா பேசஞ்சர் மோட்டார் வெஹிக்கிள் வந்து இருக்கும் இந்த அளவு வந்து. சரிங்களா? ரைட். இதோட இந்த கிளாஸ் முடிச்சுருவோம். அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து ஹைட்ராலிக் பிரேக் சிஸ்டம் பற்றி பார்ப்போம். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ.